உப்பை கூட உற்பத்தி செய்ய முடியாத ஒரு நாடு என்ற ஒரு அவப்பேருக்கு இலங்கை இப்போது ஆளாகி இருக்கின்றது. இப்போது 3/2 பெரும்பான்மை வழங்கினார்கள் தான். இப்போது ஒரு தேர்தலை வைத்தால் அந்த 3/2 பெரும்பான்மை கிடைக்குமா, மக்கள் ஆதரவு வழங்குவார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கானோர் இலங்கையை விட்டு வெளியேறி தயாராக இருக்கின்றார்கள், வெளியேறுவார்கள். வான்மையாளர்கள் என்று சொல்வர்கள் மாத்திரம் அல்ல, தொழில்நுட்ப ரீதியிலே திறன்களை கொண்டிருக்கின்றவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டம் வருகின்ற போது இலங்கையிலே முதியவர்கள் மாத்திரம் IMF என்பதை அவர்கள் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ அவர்களோடு பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு பேசுகின்ற போது ஒரு வலுவான நிலையிலிருந்து அவர்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று கவிழ்த்து விட்டார்களாக இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கான மாற்று வழி எது என்பதை அவர்களுக்கு தெரியாது. உண்மையில் சொல்ல போனால் மாற்று வழி என்பது அவர்களுக்கு இல்லை. பதவியில் இருந்த அரசாங்கத்துக்கும் வால் பிடித்து தெரிந்த ஒரு சிலர் இந்த அரசாங்கத்துக்கும் வால் பிடிக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் சில வேளைகளிலே பின்கதவால் சில ஆலோசனைகளை வழங்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம் ஊடறுப்பினர்களே. இலங்கையின் அரசியல் ரீதியான மாற்றம், பொருளாதார ரீதியான சுபீட்சம் என்றுதான் கடந்த வருட இறுதியில் வரை மக்கள் நம்பியிருந்தார்கள். அரசும் எதிர்க்கட்சியாக இருந்தபோது கொடுத்த வாக்குறுதியும் அவ்வாறுதான் இருந்தது. இப்போது பொருளாதார ரீதியான சுபீட்சம் என்பது மக்களுடைய கரங்களில் மக்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றப்பட்டிருக்கின்றதா, அல்லது இந்த அரசும் பொருளாதார ரீதியான சுபீட்சத்தை அடைவதற்கு நெருக்கடி நிலையை இன்னும் தீர்ப்பதற்கு வாய்ப்பில்லையா? இன்னும் அந்த நெருக்கடி நிலையிலிருந்து மீளவில்லை. நிச்சயமாக அந்த நெருக்கடி நிலையிலிருந்து மீண்டதாக தெரியவில்லை. ஆனால் அந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டு அதன் காரணமாக மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது இப்போது பதவியில் இருக்கின்ற அரசாங்கமும் அதனுடைய பங்காளிகளும் சொன்ன விஷயங்கள் என்று சொல்லுகின்ற போது, நாங்கள் பதவிக்கு வந்தால் எங்களுடைய நாட்டினுடைய ஒரு சுபீட்சத்தை ஏற்படுத்துவோம், ஒரு சாதாரண பொதுமகனும் வாழக்கூடிய ஒரு மரியாதையாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துவோம் என்றுதான் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதி என்பது சில விஷயங்கள் அரசியல்வாதிகள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த சந்தர்ப்பத்திலே ஏற்படுகின்ற மக்களுடைய மனநிலையை கருத்திலே கொண்டு அதனை கணித்து அதற்கேற்ப தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு தந்திரோபாயமாகத்தான் இந்த வாக்குறுதிகளை கடந்த காலங்களிலே பதவிக்கு வந்த அரசாங்கங்களும் செய்திருக்கின்றன. ஆனால் பொதுமக்கள் எதிர்பார்த்தார்கள் இந்த அரசாங்கம் அவ்வாறு இல்லாமல் யதார்த்த பூர்வமாக அடையக்கூடிய விடயங்களை தங்களுடைய வாக்குறுதிகளாக வைத்திருப்பதாகத்தான் மக்கள் நம்பினார்கள். அதே போல அந்த மக்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையை கொடுத்திருக்கிறார். அந்த மிகப்பெரிய பெரும்பான்மை என்பது இதுவரை காலமும் அரசாங்கங்களுக்கு வழங்கப்பட்ட பெரும்பான்மையை விட ஒரு பலம் வாய்ந்த பெரும்பான்மையாக பார்க்கப்படுகிறது. ஆகவே அந்த பெரும்பான்மை வழங்கப்பட்டதற்கு முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. அந்த பெரும்பான்மை என்பது வெறுமனே தென்பகுதியிலிருந்து மட்டும் வரவில்லை, வடபுலத்திலிருந்தும் கணிசமான வாக்குகள் இந்த அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கின்றன. அது ஒரு முக்கியமான மாற்றமாகவும் தென்புலத்திலே பேசப்படுகிறது. இந்த அரசாங்கம் குறிப்பாக ஒரு சமூகத்தினால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கமாக அல்லாமல் இலங்கையிலே வாழுகின்ற அனைத்து சமூகங்களும் தெரிவு செய்த அரசாங்கமாக பார்க்கிறார்கள். அப்படியாக இருந்தால் ஏனைய அரசாங்கங்களை போல் இல்லாமல் இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பும் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு சுமையும் இருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து பார்ப்போமாக இருந்தால் அந்த இதை விடவும் கூடுதலாக பல நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுத்திருக்க முடியும், காத்திரமான நடவடிக்கைகளை எடுத்திருக்க முடியும். மாறாக இந்த கலரிக்கு கதைக்கின்ற மாறான சில நடவடிக்கைகளை எடுத்தது போக
காத்திரமான நடவடிக்கைகளை எடுத்ததாக நமக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிதாக ஒன்றுமே தெரியவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். குறிப்பாக எதிர்கட்சியிலே இருந்தபோது கொடுத்த வாக்குறுதிகள், வருகின்ற போது சொன்ன வாக்குறுதிகள் ஒரு குறுகிய காலத்திலே நிறைவேற்றப்பட முடியாது என்பது நமக்கு தெரியும். இப்ப ஒரு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற போது பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையையும் அது ஒரு குறுகிய காலத்தில் நிறைவேற்ற முடியும் என்பதை எல்லோரும் முடியும் என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்குரிய கால அவகாசம் தேவை. அதிலே உண்மை எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இலங்கையினுடைய பொருளாதாரம் படிப்படியாக தன்னுடைய வீழ்ச்சியிலிருந்து தன்னை சுதாகரித்துக் கொண்டு ஓரளவுக்கு அந்த பழைய நிலைமைக்கு இன்னும் வரவில்லை என்றாலும் கூட அந்த திசையை நோக்கி நகர்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவல்களின்படி பணவீக்கம் குறைந்திருக்கிறது. அதே போல ஏற்றுமதி இறக்குமதிகளிலும் சற்று ஒரு சிலாக்கியமான அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. உல்லாச பயணிகளுடைய வருகை அதிகரித்திருக்கிறது. நாட்டினுடைய செலாவணி கையிருப்புகள் அதிகரித்திருக்கின்றன. இது போன்ற பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் இந்த விஷயங்களுக்கு ஆரம்பமான மூல காரணியாக இந்த அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளையோ அல்லது தான் எடுத்த நடவடிக்கைகளையோ சொல்ல முடியாது. ஏனென்றால் இது ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கையினுடைய ஒரு தொடர்ச்சியின் விளைவாக ஏற்பட்டதாக இருக்கலாம். அதே நேரத்திலே இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஒரு அரசியல் ரீதியான ஒரு உறுதிப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக அது மேலே முன்கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக இந்த முன்னேற்றங்கள் ஏற்பட்டதாக இந்த அரசாங்கத்தினால் தன்னை மாறு தட்டி கொள்ளவும் முடியாது. அதே போல இந்த காலப்பகுதியில் ஏற்பட்டுகின்ற பிரச்சனைகளுக்கு இந்த அரசாங்கம் முழு பொறுப்பையும் ஏற்படும் முடியாத காரியம். ஆகவே இந்த ஆட்சி மாற்றம் காரணமாக பொதுமக்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் அத்தனையையும் இந்த குறுகிய காலப்பகுதியிலே பூர்த்தி செய்ய முடியாது. அதே வேளையிலே அந்த பொதுமக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய போகிறோம், அந்த திசையிலே நகர்கிறோம் என்பதற்கான சில நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்திருக்கலாம். ஆனால் அவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எடுப்பதற்கு பதிலாக சில உதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம், இந்த பழைய அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை கொண்டு வந்து கோல்ஃபேஸிலே அதை காட்சிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவற்றை கொண்டு வந்து அதை ஆக்ஷன்ல வித்து போட்டு மற்ற நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அப்ப இதை காட்சிப்படுத்தி இவ்வாறெல்லாம் அவர்கள் செய்தார்கள், அவ்வாறெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லுகின்ற போது அதற்குரிய தண்டனைகள் என்ன, அதற்குரிய அவர்களுக்கான இந்த நாட்டினுடைய பணத்தை செலவழித்தார்கள் என்று சொன்னால் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும், அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும். அப்படியான விஷயங்கள் அதுக்கான போதிய அளவு ஆதாரங்கள் இல்லை என்று சொன்னால் இருக்கக்கூடாது. ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற போது போதிய அளவு ஆதாரங்களோடு தான் செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அதனை செய்யாமல் இருப்பது நல்லது. ஆகவே அரசாங்கத்தை பொறுத்த வரையிலே இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளிலே பெரும்பாலானவற்றில் அது சோடை போயிருப்பதாகவே நான் பார்க்கின்றேன். ஆகவே இந்த பொருளாதாரத்தினுடைய மீட்சி சம்பந்தமான விவகாரங்களிலும் கூட எதிர்கட்சியினர் எழுப்புகின்ற வினாக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உண்மையான பதிலை செல்வதற்கு பதிலாக அதற்கு பேசி சுற்றி மழுப்புகின்ற முன்னே ஆட்சியாளர்கள் செய்த அதே விதமான ஒரு பதிலளிப்புகளையே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை மிக உன்னிப்பாக அவதானிக்கின்ற எவரும் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த குறிப்பிட்ட கடந்த காலப்பகுதியிலே அவர்களுடைய நடத்தைகளை பற்றி திருப்திப்பட்டுக் கொள்ளக்கூடிய நிலைமையிலே இல்லை என்றே நான் சொல்லுவேன். ஆனால் கடந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அவர்கள் கூறிய ஒரு மிக பிரதானமான விடயம் என்னவென்று சொன்னால், சர்வதேச நாணய நிதியம் IMF உடன் கலந்துரையாடப்பட்டு பல விடயங்கள் மாற்றப்படும் என்று. அரசாங்கத்தை இன்றைய சூழ்நிலையில் பெரும் நெருக்கடிக்குள் தள்ளியிருப்பது IMF-னுடைய ஒப்பந்தத்தின் ஒரு சில முக்கிய பிரிவுகள் என்று கூறப்படுகின்றது. கடந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 15.1% இலக்கு வருவாயை அடைவது சவாலாக மாறியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் துணை ஆளுநர் WA விஜயரட்ன தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் மற்றும் பொருளாதார மாற்று சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோலால் அரசாங்கம் கட்டுப்படுத்தப்பட்டமையே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறுகின்றார். ஒரு மிக முக்கியமான விடயம் உற்பத்தி தொடர்பில் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசுக்கு ஒரு சவால் என்கின்றார். மாற்றியமைப்போம் என்றார்கள். அவர்கள் எந்த ஒரு வரியையும் மாற்றியமைக்கவில்லை. கடந்த ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்ட அதே குழுவோடு தான் பயணிக்கின்றார். இது தொடர்பில் என்ன நிலைப்பாடு? இந்த விஷயம் தொடர்பிலே பொருளியலாளர்களுடைய மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஏனென்றால் இவர்கள் வெளியிலிருந்து சொன்ன போது உடனடியாக நாங்கள் IMF-உடன் கலந்து ஆலோசிப்போம், அதனை மீள நாங்கள் நெகோசியேட் பண்ணுவோம், ரீநெகோசியேட் பண்ணுவோம், செய்யக்கூடிய மாற்றங்களை செய்வோம் என்று ஒரு கடும் போக்கு தொனியிலே ஒரு கருத்தை சொன்னார். ஆனால் இந்த
பதவிக்கு வந்ததற்கு பிறகு அந்த தொனி மாறி இருக்கிறது. ஏனென்றால் பதவிக்கு வந்த பிறகு பொறுப்பு அவர்களுடைய கையிலே. இப்போது ஏற்றுக்கொண்டு இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு செய்வதாக வாக்குறுதி அளித்த சில குறிகாட்டிகள் இருக்கின்றன. அந்த வாக்குறுதி அளித்த குறிகாட்டிகளிலிருந்து மீள செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அவ்வாறு செல்வதாக இருந்தால் IMF அந்த நிகழ்ச்சி திட்டத்திலிருந்து வெளியேற வேண்டும். அவ்வாறு வெளியேறினால் பழையபடி தரமிடல் நிறுவனங்கள் இலங்கையினுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கும். அவ்வாறு கேள்விக்குறியாகிற போது இப்போது ஏற்பட்டு வருகின்ற இந்த முன்னெடுப்புகள் பாதிக்கப்படும் என்ற ஒரு கருத்து தான் பெரும்பாலும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த விஷயத்தை இதை செல்லுகின்ற திசையிலேயே சென்று சில காலம் சென்று அதனை திசை திருப்புவதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்பது எல்லா பொருளியலாளர்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆனால் பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இருக்கிறது. குறிப்பாக தொழில் புரிகின்றவர்கள், அதாவது வாண்மை தொழில்களில் ஈடுபட்டு அதிக வரிச்சுமையின் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறுகளுடைய ஒரு பிரச்சனை இருக்கிறது. நாட்டுக்குள்ளே இருப்பவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரசாங்கத்திடம் ஒரு விடிவை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இந்த தடவை வந்திருக்கின்ற இந்த பட்ஜெட்டிலே வரப்போவதாக சொல்லப்படுகின்ற இந்த சீர்திருத்தங்கள் கூட மக்களை திருப்திப்படுத்துவதாக இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் இவர்கள் சொன்ன விஷயங்களிலே திருப்திப்படக்கூடிய அளவுக்கு வரி குறைப்புகளை செய்வதோ அல்லது வேறு விவகாரங்களை கையாள்வதோ அவ்வளவு இலகுவானதாக இல்லை. எனவேதான் மாற்று வரிகளிலே வருமானங்களை திரட்ட வேண்டிய ஒரு நிலைமைக்கு இருக்கிறார்கள். அதை வெளிப்படையாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வாகன இறக்குமதி போன்றவற்றுக்கு அனுமதி வழங்குவதன் மூலமாக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரி வீதங்களை விதிப்பதன் மூலமாக வருவாயை திரட்டிக் கொள்ள முடியும் என்று அரசாங்கம் நம்புகிறது. அதே போல சில பொருட்களுக்கான விலைகளும் வரிகளும் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆகவே இந்த விதமாக இந்த வரி சீர்திருத்தங்கள் மூலமாக இழக்கப்படுகின்ற வருவாயை ஓரளவுக்கு சரி கட்ட முடியும் என்று நம்புவதாக தெரிகின்றது. ஆனால் இனி IMF-உடனான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளின் போது அரசாங்கம் முன்வைக்கின்ற வரவு செலவு திட்டத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படும் என்று இப்போ சொல்லப்பட்டிருக்கின்றது. வரவு செலவு திட்டம் வந்ததுக்கு பிறகு, முதலாவது வாசிப்பு வந்ததுக்கு பிறகு அது வெளிப்படுத்துகின்ற விடயங்களின் அடிப்படையிலே தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னால் சொன்ன விஷயங்களை இந்த வரி கொள்கை தொடர்பிலோ அல்லது பொருளாதார விவகாரங்களை கையாள்வது தொடர்பிலோ IMF-னை கையாள்வது தொடர்பிலோ அவர்கள் நினைத்தது போல விடயங்களை இலகுவாக செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தம். அவ்வாறு செய்ய வெளிக்கிடுகின்ற போது அரசாங்கத்துக்கு அதற்குரிய நிதி வளங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆளுமை இருக்க வேண்டும், வசதி இருக்க வேண்டும். ஆகவே வெளிநாடுகளிலிருந்து மாற்று வழிகளிலே அரசாங்கங்களுடைய நேரடி உதவிகள் கிடைத்தால் அன்றி IMF-னுடைய இந்த நெருக்கடியிலிருந்து மீள்வது என்பது அவ்வளவு இலகுவானதாக இருக்காது. அது எவ்வளவு தீவிரமானதாக இருக்க போகிறது என்பதை நாங்கள் அடுத்த வரவு செலவு திட்டத்தின் போது பார்க்கலாம். இந்த வரவு செலவு திட்டத்தின் போது இருதலை கொள்ளி எறும்பின் நிலையிலே அரசாங்கம் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஏனென்றால் IMF இந்த வரி குறைப்புகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்காது. அதே நேரத்திலே இந்த வரி சலுகைகளை வழங்காவிட்டால் இலங்கையிலே இருக்கின்ற வான்மையாளர்கள் வெளிச்செல்லுகின்ற அளவு இன்னும் அதிகரிக்கும். உள்ளே இருக்கிறவர்கள் கூட அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போக்கினை எடுப்பார்கள். இப்போதே கூட அதை நாங்கள் பல்வேறு மட்டங்களிலும் காணக்கூடியதாக இருக்கு. நீங்கள் குறிப்பிட்டீர்கள், தொழில் வான்மையாளர்கள் இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக. ஆனால் இப்போது கடவுச்சீட்டு பெறுகின்ற பிரதான கொழும்பு அலுவலகத்தில் கூட மக்கள் நிரம்பி வழிகின்றார்கள். அதிகாலை வேளையிலே சன நெரிசலாக இருக்கின்றது. வான்மையாளர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் தடுத்து நிறுத்தப்படும், எல்லோரும் இலங்கையில் இருக்கலாம் என்றுதான் இந்த ஆட்சியாளர்கள் கூறினார்கள். இன்று வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் அந்த வாகனங்களை கூட வாங்கலாம் என்று அனுபகுமார் திசாநாயக்க குறிப்பிடுகின்றார். ஏன் வான்மையாளர்கள் வெளியேற வேண்டும்? இங்கே இருந்து அவர்கள் இந்த அதிக அளவு வரியையும் செலுத்திக் கொண்டு உயர்ந்த வாழ்க்கை செலவையும் அனுபவித்துக் கொண்டு தங்களுடைய எதிர்காலத்தை ஒரு நிச்சயமற்ற தன்மைக்கு தள்ளுவதை விட வெளிநாடுகளிலே சென்று இதைவிட கூடுதலான வரியை செலுத்தி கொண்டு ஆனால் ஒரு சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்கும் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு அங்கே வாழ முடியும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். இங்கே இருக்கின்ற ஒரு எதிர்காலம் பற்றி ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கின்ற போது இங்கே இருந்து காலத்தை வீணாக்குவதை விட எங்கே சென்றாலும் மனித சமூகத்துக்கு தான் நாங்கள் சேவை செய்ய போகின்றோம் என்ற ஒரு குறிக்கோளோடு வெளியேறுவதை நாங்கள் பிழை என்று சொல்ல முடியாது.
எந்த ஒரு நாட்டிலும் ஒருவர் தன்னுடைய புலமையையோ திறமையையோ உரிய முறையிலே வெளிப்படுத்துவதற்கு, அதன் மூலமாக உரிய வருவாயை பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு சிறந்த வாழ்க்கை தரத்தை அனுபவிப்பதற்கு உரித்துடையவர்கள். ஆகவே அந்த அந்த இடம் பிழையானதாக அவர்கள் கருதும் பட்சத்திலே இன்றைய உலகமயமாக்கல் சூழலிலே அவர்கள் சரியான ஒரு இடத்தை தேடி நகர்வது என்பது பிழையான ஒரு சம்பவமாக இருக்காது. ஆகவே அப்படி வெளியேறுபவர்களை இந்த பாஸ்போர்ட்டுகளை விநியோகிப்பதை தடை செய்வதன் மூலமாகவோ அல்லது குறைப்பதன் மூலமாகவோ அல்லது அவர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலமாகவோ தடை செய்ய முடியும் என்று நான் நம்பவில்லை. என்றால் இது எவ்வளவு காலத்துக்கு தடை செய்ய முடியும்? இந்த பாஸ்போர்ட்டுகளுக்கான ஒப்பந்தக்காரர் சரியான முறையிலே அதனை விநியோகிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார்களே ஒழிய, இவ்வாறு இந்த பாஸ்போர்ட் விநியோகத்தை வளமைக்கு கொண்டு வந்து பாஸ்போர்ட்டுகளை வளமை போல கேள்விக்கேற்ப அதனை விநியோகிப்பார்கள் என்று சொன்னால் சாதாரண நிலைமைகளின் கீழே இன்னும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கானோர் இலங்கையை விட்டு வெளியேறி தயாராக இருக்கின்றார்கள், வெளியேறுவார்கள். இளைய சமூகம் பெரும்பாலும் இந்த 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 சந்தர்ப்பத்திலே இலங்கையில் இருக்க விரும்பவில்லை, வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாஸ்போர்ட் நெருக்கடி ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனாலும் கூட அந்த பாஸ்போர்ட்டுகளை வாங்குவதற்கு வேறு வழிகளிலே முயற்சித்து அதனை பெற்றுக்கொண்டு செல்லுகின்றவருடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இந்த வான்மையாளர்கள் என்று சொல்வர்கள் மாத்திரம் அல்ல, இளைய சமூகம், அதே போல சில தொழில்நுட்ப ரீதியிலே திறன்களை கொண்டிருக்கின்றவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டம் வருகின்ற போது இலங்கையிலே முதியவர்கள் மாத்திரம், பெரும்பாலும் அந்த நாங்கள் சிரேஷ்ட பிரஜைகள் மாத்திரம் உள்ளே இங்கே இருக்கின்ற ஒரு நிலைமை தோன்றுமானால் அது ஆச்சரியப்படுவதற்கும் இல்லை. ஆகவே இந்த ஒரு புலமை சார்ந்த குலாம் மாத்திரம் அல்ல, பெரும்பாலும் எல்லா சமூகங்களையும் சேர்ந்த எல்லா இளைஞர் யுவதிகளும் கூட வெளிநாட்டை நோக்கி நகர்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்றுதான் நம்புகிறேன். இது மிகவும் ஒரு சாதாரணமான சாமானிய மக்கள் தொடர்பிலான கேள்வி. உங்களுடைய வீட்டிலிருந்தே கேட்கின்றோம். நீங்கள் தாராளமாக தேங்காய் பாவிக்கின்றீர்களா, உப்பு பாவிக்கின்றீர்களா, அதற்கு மேலாக அரிசி வகைகளை உங்களால் தாராளமான அளவில் கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கின்றதா என்ற ஒரு சாமானியனுடைய குரல் பெரும் அங்கலாய்ப்பாக இருக்கின்றது. உப்புக்கு நாங்கள் நெருக்கடிப்படுகின்றோம், தேங்காய் வாங்க முடியாமல் இருக்கின்றது, அதுக்கு அப்பால் அரிசியை கூட எங்களுக்கு பெறுவதில் கூட ஒரு வரையறை வைத்திருக்கின்றார்கள், எம்மால் ஒரு கிழமைக்குரியதை கூட கொள்வனவு செய்ய முடியாமல் இருக்கின்ற சாமானியன் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றார். தினக்கூலிகள் நெருக்கடிக்குள் இருக்கின்றார்கள். நாங்கள் பாதிக்கப்பட்ட அல்லது பின்தங்கிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்று வந்தவர்களால் இன்று பின்தங்கிய மக்கள் பின்னுக்கே செல்லுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் எப்படி இருக்கின்றது? இந்த விஷயம் தொடர்பிலே நான் 2 விதமான ஒரு போக்கினை ஒரு சிந்தனைகளை கொண்டிருக்க முடியும் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் உப்பு உற்பத்தியாக இருக்கட்டும், தேங்காய் உற்பத்தியாக இருக்கட்டும், அரிசி உற்பத்தியாக இருக்கட்டும், அது ஒரு 2 மாதங்களிலோ 3 மாதங்களிலோ நடந்து முடிந்த ஒரு சம்பவம் அல்ல. தொடர்ச்சியாக ஏற்பட்டு வந்திருக்கின்ற அந்த தேவையான கொள்கைகள் வகுக்கப்படாமை, அதே போல அந்தந்த துறைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய மானியங்கள் வழங்கப்படாமை, மற்றும் கேள்விக்கு ஏற்ப நிரம்பலை செய்வதற்குரிய உரிய திட்டங்கள் இல்லாமை, நேரத்துக்கு உரியவை சென்றடையாமை போன்ற இன்னொரு காரணிகள் இதில் இருக்கின்றன. இப்போது இவர்கள் பதவிக்கு வந்து 100 நாட்கள் கடந்திருக்கின்றன, 3 மாதங்கள் கடந்திருக்கின்றன. ஆகவே இந்த 3 மாதங்களிலே 100 நாட்களுடைய அந்த கிரேஸ் என்று சொல்லுவோம், 100 days கிரேஸ் என்று சொல்லுவோம், 100 நாட்கள் வழங்கப்படுகின்ற சலுகை அல்லது ஒரு கருணை என்று சொல்லுவோம் நாங்கள், அது முடிந்திருக்கிறது. ஆகவே இப்போது அவர்கள் வந்தவுடன் சரியான முறையிலே திட்டங்களை அமல்படுத்தி இருந்தால் அதனுடைய பலாபலன்களை இப்போது இனி வருகின்ற மாதங்களிலே காணக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் இவ்வாறு வந்த உடனே எல்லாவற்றையும் செய்ய முடியுமா என்று கேட்டால் முடியாது என்பதும் பதிலாக நாங்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் தொடர்ச்சியாகவே பாதிப்புக்குள்ளாகி வந்த ஒரு விவசாயத்துறை, நீங்க சொன்ன 2 விஷயங்கள், அரிசி மற்றும் தேங்காய், இந்த 2மே மிக நீண்ட காலமாகவே பாதிக்கப்பட்ட ஒன்று. உங்களுக்கு தெரியும், நெல் விவசாயம் எப்போது பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் 2019ஆம் ஆண்டு ஓரிரவிலே எடுத்த நடவடிக்கை இந்த துறையை அப்படியே துருத்தி வீழ்த்தியது. அதிலிருந்து இன்னும் அந்த துறை மீள வரவில்லை என்றுதான் சொல்லுவேன். சாதாரணமாக வாங்குகின்ற அரிசி, நாங்கள் சொல்லுவோம் சாதாரண பொதுமக்கள் கொள்வனவு செய்கின்ற அரிசிக்கு தட்டுப்பாடு இருக்கிறது உண்மை. குறிப்பாக பச்சை அரிசி பெருந்தட்டுப்பாட்டுக்குரிய ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. ஒரு தேங்காயினுடைய விலை 200 ரூபாவை கடந்திருக்கிறது.
ஆகவே இந்த தேங்காய் உற்பத்தியிலே அடுத்த கட்டத்துக்கு வருகின்ற போது தேங்காய் உற்பத்திக்கு அவசியமான அந்த உரங்கள் வழங்கப்படவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விலங்குகளுடைய தொல்லை மிகப்பெரிய ஒரு தொல்லையாக இருக்கிறது. அந்த உற்பத்தி தேங்காய் பூக்கின்ற போதே அதை காய்க்கின்ற போதே அந்த குறும்பட்டியிலேயே அதை கடித்து வீணாக்குகின்ற மர அணில்கள் இருக்கின்றன, குரங்குகள் இருக்கின்றன, கிளிகள் இருக்கின்றன. இவ்வாறு பல்வேறு வகையான விலங்குகளுடைய தொல்லைக்கு அது ஆளாகி இருக்கிறது. இவற்றுக்கான ஒரு நீண்டகால தீர்வு என்பது அவசியமாகின்றது. ஆனால் அதை இப்ப இந்த தொல்லைகள் எல்லாமே இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு வந்தன என்று யாராவது சொல்லுவார்களா இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. ஆனால் இவற்றுக்கு உரிய தீர்வுகளை காண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. உப்பு உற்பத்தியை பொறுத்த மட்டிலே காலநிலை மாற்றங்கள், நாட்டில் ஏற்பட்ட வானிலை மாற்றங்கள், தொடர்ச்சியாகவே நீண்ட காலத்துக்கு ஏற்பட்ட மழை இந்த உப்பு உற்பத்தியிலே தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக உப்பு உற்பத்தியாளருடைய கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியாது. அது சம்பந்தமாக உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். உப்பு என்பது சொல்லுவார்கள், உப்பு குறைவாக சாப்பிடுங்கள், உடம்புக்கு நல்லது என்று சொல்லி. அதே நேரம் உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பை கூட உற்பத்தி செய்ய முடியாத ஒரு நாடு என்ற ஒரு அவப்பேருக்கு இலங்கை இப்போது ஆளாகி இருக்கின்றது. உப்பையும் இறக்குமதி செய்ய வேண்டுமா என்று இந்த அரசாங்கம் அதனுடைய பங்காளி கட்சிகள் தான் நாட்டிலே இறக்குமதிகளை கட்டுப்படுத்த வேண்டும், நாட்டிலேயே அத்தனையும் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற குழு. இறக்குமதி 18 கொள்கையை மிக தீவிரமாக ஆலோசிக்கின்ற அல்லது ஆதரிக்கின்ற ஒரு குழுவாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். உள்நாட்டிலே எல்லாவற்றையும் உற்பத்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு போக்கினை கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி. பதவிக்கு வந்த உடனேயே அவர்களுக்கு கிடைத்த அனுபவம் அதனை மாற்றி அமைத்திருக்கக்கூடும். இப்போது முட்டை இறக்குமதி செய்ய வேண்டும், அரிசி இறக்குமதி செய்ய வேண்டும், அதே போல உப்பையும் இறக்குமதி செய்ய வேண்டும், தேங்காயை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லா சந்தர்ப்பங்களிலுமே உள்நாட்டு உற்பத்தி கை கொடுக்காது என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் இப்போது புரிந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே உள்நாட்டு உற்பத்தியை உடனடியாக மாற்றி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை அவர்களால் ஒரு 3 மாதத்தில் எடுக்க முடியாது. அவர்களுக்கு கால அவகாசம் தேவை. ஆக இந்த பொருட்கள் தட்டுப்பாடு சம்பந்தமாக நான் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றேன். அவர்கள் எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கை இவற்றை போதிய அளவு சந்தைக்கு கொண்டு வருவதற்காக இறக்குமதிகளை செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. பொதுமக்களை பாதிக்க விட முடியாது. 2வது, இதற்குரிய நீண்டகால திட்டங்களை மற்றும் மத்திய கால திட்டங்களை அவர்கள் முன்வைக்க வேண்டும். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், சர்வதேச நாணய நிதியம் IMF தொடர்பில் கடந்த காலத்தில் கடுமையான வகையில் எதிர்த்ததுடன் கடுமையான கொள்கைகளோடு இருந்தவர்கள் தான் இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி. இன்று அந்த கடுமையான கொள்கைகள் அல்லது அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் முழுமையான உரையாடல் ஒன்றை ஆரம்பிப்பதற்கான தயக்கம் அல்லது அச்சம் என்பது ஒட்டுமொத்தமாக சர்வதேச நாணய நிதியம் இலங்கையிலிருந்து வெளியேறிவிடும் என்கின்ற அச்ச உணர்வு. இல்லை, நான் அப்படி நம்பவில்லை. என்றால் இவர்களுடைய கொள்கைகள் என்பது ஒருபுறம் இருக்க, இவர்கள் பதவியிலே அமர்ந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று கவிழ்த்து விட்டார்களாக இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கான மாற்று வழி எது என்பதை அவர்களுக்கு தெரியாது. உண்மையில் சொல்ல போனால் மாற்று வழி என்பது அவர்களுக்கு இல்லை. இருந்திருந்தால் நிச்சயமாக அதை இப்போதே இதற்கு முன்னரே செய்திருப்பார்கள். இலங்கை பெற்றிருக்கின்ற கடன்களை செலுத்துவோம், அதற்குரிய ஒரு இலங்கைக்குரிய ஒரு அனுசரணையை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு அல்லது நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக இருந்திருக்குமாக இருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. அப்படி இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அல்லது அவர்களுக்கு பண ரீதியிலே ஒரு வலுவான பின்புலத்தை தரக்கூடிய நாடுகள் என்று எதுவுமே முன்வந்ததாக தெரியவில்லை. எனவேதான் இந்த IMF என்பதை அவர்கள் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ அவர்களோடு பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு பேசுகின்ற போது ஒரு வலுவான நிலையிலிருந்து அவர்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய பொருளாதார பின்புலம் அவர்களுக்கு வேண்டும். அவ்வாறு பொருளாதார பின்புலம் என்பதற்கு அப்பால் அதற்குரிய அறிவு சார்ந்த ஒரு பின்புலமும் வேண்டும். IMF-ஓடு சென்று நெகோசியேட் பண்ணுவதற்காக, ஆலோசனைக்காக சென்ற குழுவிலே இருக்கின்ற அங்கத்தவர்களை பார்த்தால் அப்படியான ஒரு திறன் வாய்ந்த, ஒரு ஸ்கில்ஃபுல்லான, அனுபவம் வாய்ந்த ஒரு குழு இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் இலங்கையிலே இருந்து இந்த போன்ற நிறுவனங்களிலே சென்று பணியாற்றி அனுபவம் பெற்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய, ஒரு சிந்தனை குழாமாக செயற்படக்கூடிய, ஒரு எந்த விதமான கொடுப்பனம் எதிர்பார்க்காமல் வேலை செய்வதற்கு தயாரான ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். இலங்கையிலிருந்து வெளியிலே சென்று இந்த சர்வதேச நிறுவனங்களிலே பணியாற்றி அந்த நிறுவனங்களிலேயே மிகப்பெரிய பிரபலம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் அவர்களை பற்றி அவர்களிடம் எந்த விதமான உதவியை கேட்பதற்காகவோ ஆலோசனை கேட்பதற்காகவோ இந்த அரசாங்கம் இதுவரையிலே தயாராகவில்லை. ஆமா, தங்களுடைய இங்குதான் தொடர்ச்சியான வினா இருக்கின்றது. நீங்களும் இது மட்டுமல்ல, இலங்கையிலும் கூட பல தொலைக்காட்சி செவிகளில் வலியுறுத்தி இருக்கிறீர்கள். அதாவது திறமைசாலிகள் அல்லது துறைசார் வல்லுநர்களிடம் ஆலோசனையை பெறுங்கள் என்று. ஏன் அதில் இவர்கள் மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன எல்லோரும் விட்ட தவறை இவர்களும் விடுகிறார்கள் என்றால் இவர்களால் எப்படி இந்த நாட்டை ஒரு சுபீட்சமான நாடாக மாற்ற முடியும்? இன்று துறைசார் வல்லுநர்கள் பல நாடுகளில் இருக்கின்றார்கள். நீங்கள் நாடுகளை விட்டு விடுங்கள், இலங்கைக்குள் இருக்கின்றார்கள். உங்கள் போன்ற எத்தனையோ இன்று விரிவுரையாளர்கள், கலாநிதிகள் என்று எத்தனையோ பேரை அடுக்கி செல்லலாம். ஏன் உதாரணமாக இப்படி கேட்போம், இந்த அரசு உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் உங்களுடைய முக்கியமான துறை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களோடு ஏதாவது ஒரு ஆலோசனையை நிதியமைச்சோ அல்லது நிதியமைச்சு சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ ஏற்படுத்தினார்கள்? இல்லை, நான் அறிந்த வரையிலே இல்லை. ஏனென்றால் அந்த அந்த இவர்களுடைய ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு முன்னர் அந்த அவர்களுடைய அந்த எக்கனாமிக் கவுன்சில் என்ற ஒரு ஆலோசனை குழு இருக்கிறது. அந்த குழுவிலே யார் யாரெல்லாம் ஆரம்பத்திலே இருந்தார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். அந்த குழுவிலே இருப்பவர்களுக்கு அந்த சர்வதேச ரீதியிலான அனுபவம் இருக்கிறதா என்று பார்த்தால் அவ்வாறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. என்ற குழுவில் இருக்கிற பல பேர் எனக்கு தெரியும். அவர்களால் அந்த 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 மீட்டிங்ஸ்ல போய் ஆங்கில மொழியிலே சரளமாக உரையாடக்கூடியவர்கள் வெகு சிலர். அவர்களால் அந்த அந்த கெப்பாசிட்டியும் இல்லை. அப்படி இருக்கிற போது ஒன்றில் அந்த அந்த குழுவை அப்படியே வைத்துக்கொண்டு அதற்கு மேலாக ஒரு வெளியிலிருந்து ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு குழுவை அவர்கள் அமைத்திருக்க வேண்டும். அவ்வாறு அமைத்திருக்கின்ற போது அந்த குழுவினுடைய ஆலோசனைகளையும் எடுத்து இவர்கள் தங்களுடைய முகங்களை காட்டட்டும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு அப்பாலிருந்து செயற்படக்கூடிய ஒரு சிந்தனை திங்க் டேங்க் கொண்டு அவர்களுக்கு அவசியம். ஆனால் அதனை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை, பயப்படுகிறார்கள் நினைக்கின்றேன். தங்களுடைய அந்த 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 குழுவுக்குள்ளே இன்னொரு குழுவை நாங்கள் உள்வாங்குகின்ற போது தங்களுடைய நிலை இல்லாமல் போய் விடுமோ என்ற பயமும் அவர்களுக்கு இருக்கு. அல்லது திறமையாளர்களை உள்வாங்குவதில் இவர்களிடம் அச்ச உணர்வு இருக்கின்றதா? நிச்சயமாக. அதைத்தான் காரணம். தங்களுடைய இயலாமை வெளிப்படுத்த விடுமோ என்கின்ற ஒரு குற்ற ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஏனென்றால் இதிலே இருப்பவர்கள் எவருக்குமே சர்வதேச ரீதியிலான அனுபவம் கிடையாது. அந்த சர்வதேச ரீதியிலே அனுபவம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது அவருடைய அனுபவத்தை பெறுவதிலே என்ன தவறு இருக்கின்றதுதான் என்னுடைய கேள்வி. நாட்டுக்கு நன்மை பயக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதிலே. ஆனால் இன்று அனுரகுமார் திசாநாயக்க மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய சகாவாக, ரணிலின் நெருங்கிய சகாவாக இருந்த மிலிந்த மொரகொடவை இந்தியாவுக்கான தூதுவராக நியமிக்க முடியும் என்றால் துறைசார் வல்லுநர்களை உள்வாங்குவதில் என்ன தயக்கம் இருக்கின்றது? நீங்க சொன்னபடியா சொல்லுகின்றேன். மிலிந்த மொரகொட அவர்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்கிறது. அதே போல மற்ற 2 நிறுவனங்கள் இருக்கின்றன இலங்கையிலே. அந்த 2 நிறுவனங்களும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை சப்போர்ட் பண்ணுகின்ற அல்லது அவர்களுக்கு அதாவது ஆதரவு வழங்குகின்ற கருத்துக்களை முன்வைக்கின்ற நிறுவனங்களாக நான் பார்க்கின்றேன். என்னை பொறுத்தவரையிலே நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு வழங்குகின்ற ஒரு ஆளாக இல்லை. ஒரு நடுநிலையாகத்தான் நாங்கள் பேசுவோம். அப்படி இருந்த போதிலும் கூட மிலிந்த மொரகொட அவர்கள் ஒரு ஒரு அரசியல்வாதியாக, மற்றது ஒரு ஒரு ராஜதந்திரியாக, மற்றும் ஒரு சிந்தனை ஒரு குழுவினுடைய ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு தலைவராக பல கோணங்களிலே அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே அவரை நியமிக்க முடியுமாக இருந்தால் ஏன் மற்றவர்களை உள்வாங்க முடியாது என்ற ஒரு நியாயமான கேள்வி இருக்கிறது. அவர்களுக்கு அந்த நம்பகத்தன்மை என்ற ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடும். இவர்கள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு போக்கு. ஏன்னா ஜேவிபியை பொறுத்த மட்டிலே, அன்றகுமார் அரசாங்கங்களை, அவர்களுடைய கட்சி தொண்டர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் யாரையும் நம்புவதாக இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு பிரச்சனை தான் எல்லா இடங்களிலும் தாங்களே போயிருந்து கொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு போக்கினை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு ஒரு நாட்டினுடைய ஒரு 3 பெரும்பான்மை இருந்தால் என்ன, ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு இந்த போக்கு உதவும் என்று நான் நம்பவில்லை. என்றால் எந்த இடங்களிலே அதற்குரிய வல்லமை, திறமை இருக்கிறதோ அதனை பயன்படுத்தித்தான் நாடுகள் முன்னேறி இருக்கின்றன. அதிலே கருப்பு, வெள்ளை, சிவப்பு, நீலம் போன்ற அந்த வர்ண வேறுபாடுகளுக்கு ஒரு ஒரு அவசியம் இல்லை. எங்கிருந்தாவது சிறந்த திறமைகளை இனம் கண்டு அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அதனை செய்யலாம். அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னர் பல நாடுகளுக்கும் சென்றார். சென்று அங்கிருந்த பலரோடு பேசினார். அவர் வந்ததுக்கு பிறகு சொன்னார், நான் நிறைய பேரோடு பேசியிருக்கின்றேன், எங்களுக்கு உதவுவதற்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறார்கள் சொல்லி. அவர்கள் எங்கே என்ற கேள்வி இப்போது இல்லையா எழுகின்றது? அவர்கள் எங்கே? அவர்கள் என்ன உதவி செய்கின்றார்கள் உங்களுக்கு? அவர்கள் எந்தெந்த குழுக்களிலே ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள்?
ஹான்ஸ் விஜயவர்தனாவை கொண்டு வந்து டிஜிட்டல் டெக்னாலஜியை போட்டிருக்கிறீர்கள். அவர்களை தவிர வேறு எந்த துறைகளிலே இந்த வெளிநாட்டு திறமைகள் அல்லது வெளிநாட்டு புலமைகள், வெளிநாட்டு வான்மையாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் இந்த அரசாங்கத்துக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக பெரும் ஒரு 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 வெளிப்பாட்டை செய்தால் நன்றாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நாங்கள் அறிந்த வகையிலே அவ்வாறு பொருளாதார ரீதியாக வரும் இந்த அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருப்பதாக தோன்றவில்லை. அவ்வாறான ஆலோசனையை பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரியவில்லை. எல்லாம் என்ன நடக்கிறது என்று சொன்னால், பதவியில் இருக்கின்ற ஒரு அரசாங்கம் பதவியில் இருக்கின்ற போது நாங்கள் வருகின்றோம் என்று சொல்லி அந்த முன்னர் பதவியில் இருந்த அரசாங்கத்துக்கும் வால் பிடித்து தெரிந்த ஒரு சிலர் இந்த அரசாங்கத்துக்கும் வால் பிடிக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் சில வேளைகளிலே பின்கதவால் சில ஆலோசனைகளை வழங்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அவர்கள் பெரும்பாலும் அவ்வாறான ஆலோசனைகளை வழங்க செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அதற்கு பதிலாக அவர்களுக்கு பணம் கிடைக்காது இந்த அரசாங்கத்திடம் இருந்து. இப்போது இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகின்றது. மோட்டார் வாகனங்கள் உள்ளிட்ட 4 பொருட்கள் மீதான வரிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. மோட்டார் வாகனங்கள், சிகரெட், புகையிலை மற்றும் குளிர்பானங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. அவை 5.9% அதிகரிப்பு என்றும் கூறப்படுகின்றது. அதிகரிப்பு என்பதுதான் இப்போது இதனைத்தானே ரணில் விக்ரமசிங்கவும் அதிகரிப்பு என்று செய்தார். ரணில் விக்ரமசிங்கவும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செல்வதற்கு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் வரிச்சுமை என்று அதனை விமர்சித்தார்கள். அனுர்குமார் திசாநாயக்கவும் அதனைத்தானே செய்கின்றார். நிச்சயமாக. ஏனென்றால் இந்த பதவிக்கு வந்த உடனே அடுத்து வருகின்ற பட்ஜெட், இந்த பட்ஜெட்டின் போது செலவுகள் இவ்வாறு இருக்கின்றன என்றால், பதவிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த பட்ஜெட்டிலே மக்களுக்கு சில சலுகைகளையாவது வழங்காவிட்டால் இந்த அரசாங்கம் ஏற்கனவே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த 3/2 பெரும்பான்மை வழங்கிய மக்கள் இப்போது ஒரு தேர்தலை வைத்தால் என்ன நடக்கும் என்பதை இப்போது சொல்ல முடியாத நிலைமையிலே இருக்கிறது. இப்போது 3/2 பெரும்பான்மை வழங்கினார்கள் தான். இப்போது ஒரு தேர்தலை வைத்தால் அந்த 3/2 பெரும்பான்மை கிடைக்குமா, மக்கள் ஆதரவு வழங்குவார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்திலே குறைந்தபட்சம் மக்களுக்கு ஏதாவது ஒன்றை வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே அரசாங்கம் இருக்கிறது. எனவே அதை வழங்காமல் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தால் இருக்க முடியாது. அவர்கள் சொன்ன விஷயங்களை செய்ய முடியாது என்பது அப்புறம் ஒருபுறம் இருக்க, செய்யக்கூடிய யதார்த்தபூர்வமாக மக்களுக்கு உணரக்கூடிய வகையிலே ஒரு சில சலுகைகளை வழங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்காது. சலுகை என்று சொல்வதை விட மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு மனிதராக வாழக்கூடிய வகையிலான அடிப்படைகளையாவது வழங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதை செய்வதற்கு அரசாங்கம் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கு பணம் தேவை. அந்த பணத்தை பெறுவதாக இருந்தால் வரிகள் அதிகரிக்கப்பட வேண்டும். இந்த வரிகளை அதிகரிப்பதிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், உற்பத்தியாளர்கள் 30% வரியை அதிகம் என்று சொல்லுகின்றார்கள். அதை குறைக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. நான் எனவே சொன்னது போல இந்த வரி கட்டமைப்புக்குள்ளே வருகின்ற வான்மையாளர்கள் ஏற்கனவே 36% செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகிய அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மிக சிறந்த காலத்தை இங்கே இருந்து வீணடிக்க வேண்டிய நிலைமை இல்லை. வெளியிலே செல்ல முடியக்கூடிய நிலைமை இருக்கிறது பெரும்பாலும். இங்கே இருப்பவர்களும் கூட இந்த வரிகளை செலுத்துவது என்பது வேற விஷயம். ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த வரியை செலுத்தி முடித்ததற்கு பிறகு அவர்கள் பெறுகின்ற பென்ஷனிலும் கூட வரியை கேட்கிறார்களே, அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ல கூட உங்களுக்கு வரி செலுத்தணும் என்று சொன்னால் இது என்ன நாடு என்று கேட்கிறார்கள். பொதுவாக ஒருவர் ஒரு தன்னுடைய சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் வரியை அறவிடுகின்ற அரசாங்கங்கள் அவர்கள் இறக்கின்ற வகையிலே மேற்கு நாடுகளிலே அவர்களை கண்காணித்து அவர்களுக்குரிய அத்தனை சலுகைகளையும் வழங்கும். இந்த நாட்டிலே மட்டும்தான் ஒருவர் பெறுகின்ற ஓய்வூதியத்துக்கு கூட, ஓய்வூதியம் என்று சொல்கின்ற அந்த ப்ரொவிடென்ட் ஃபண்டுக்கு கூட அதிலிருந்து வருகின்ற வருவாய்க்கும் வரி செலுத்த வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலத்திலே இருக்கின்ற ஒரு நாடு என்று நான் சொல்லுவேன். ஆகவே வரி செலுத்துகின்ற போது அந்த வரியை பெற்று அரசாங்கம் ஆட்சி நடத்துகின்றது. அவர்கள் ஓய்வு பெறுகின்ற போது அந்த ஓய்வூதியத்துக்கும், அந்த ஓய்வூதியத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த பெறுகின்ற பணத்தை வைத்துக்கொண்டு பெறுகின்ற வட்டிக்கும் வரி அறவிடுகிறார் என்று சொன்னால் இது என்ன நாடு என்றது புரியவில்லை. குறிப்பாக ஏனைய நாடுகளிலே வரி அதிகம் 40%, 50% வரி செலுத்துகின்றார்கள். ஆனால் அவர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் அரசாங்கம் அவர்களை முழுமையாக கவனித்துக் கொள்ளுகிறது. ஆகவே வரி செலுத்துபவர்கள் அவர்களுடைய ஓய்வு காலத்திலே இலங்கையிலே என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் ஓய்வு பெறுகின்ற காலப்பகுதியில் அவர்களுக்கு சுகாதார பிரச்சனைகள் வருகின்றன. இந்த நாட்டிலே நோய்வாய்ப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம். நோய்வாய்ப்படுவது என்பது மிகப்பெரிய குற்றம். ஏனென்றால் அந்த நோய்களுக்குரிய மருந்துகளை பெறுவதற்கான செலவுகள் மிக மிக அதிகம். ஆகவே வரி செலுத்திய ஒரு குழாம் தங்களுடைய ஓய்வு காலத்திலே
அரசாங்கத்தினுடைய அனுசரணை எதுவுமே கிடையாமல் தர்மாஸ்பத்திரிகளை சென்று இறக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். எதிர்காலம் இன்னும் மிகப்பெரிய ஒரு ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையை தான் கொண்டு வரப்போகிறது என்று நம்புகின்றேன். இதற்கு மாற்று வழிகள் எதுவுமே கிடையாது. இந்த நாட்டை பொறுத்த மட்டிலே பெரும்பாலும் இந்த வான்மையாளர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், சம்பளம் பெறுவது 2 நோக்கங்களுக்காக. ஒன்று அரசாங்கத்துக்கு வரி செலுத்துவதற்கு, அடுத்தது அவர்கள் பெற்ற கடனை செலுத்துவதற்கு. அவர்கள் வாழ்வது எங்கே? ஆகவே வெளிநாடுகளுக்கு செல்கின்றார். இதுதான் யதார்த்தம். இப்போது இருக்கக்கூடிய அடையாளங்கள் அல்லது இப்போது இருக்கக்கூடிய நிலைமை என்பது ஒரு நல்ல அறிகுறியாக தென்படவில்லை. நிச்சயமாக இல்லை. இது இப்ப ஒரு அழகான வாழ்க்கை, சுபிட்சமான நாடு என்று அழகான வார்த்தைகளால் முன்னர் இருந்த ஆட்சியாளர்களும் சொன்னார்கள், இப்போது இருக்கிறவரும் சொல்லுகின்றார். ஆனால் அந்த அழகை செய்வது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. மக்கள் முதலிலே வாழ வேண்டும், மக்கள் முதலிலே மரியாதையாக வாழ வேண்டும், உண்டு வேளை உண்டு, தங்களுடைய வாழ்க்கை தரத்தை பேணி, இருந்த வாழ்க்கை தரத்தை இழந்து விடாமல் பேணி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும். அந்த சூழ்நிலை ஏற்படுத்துவதற்குரிய எந்த வழிவகைகளும் இப்போதைக்கு தென்படவில்லை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகளே. அடுத்து வருகின்ற வரவு செலவு திட்டத்திலும் அந்த பெரிய மேஜிக் எதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை. ஆகவே தொடர்ச்சியாகவே இளைஞருடைய வாழ்க்கை தரம் மிக மோசமாக பாதிக்கப்பட போகின்றது. இப்போதும் கூட பாடசாலை சேர்கின்ற சிறார்களிலே மிக பெரும் எண்ணிக்கையான சிறுவர்கள் மந்த போசனையால் பாதிக்கப்படுகின்றார்கள். அந்த மந்த போசனை உள்ள சிறுவர்கள் குறிப்பாக வறிய குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள் மாத்திரம் அல்ல, மத்தியதர வர்க்க குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள் என்பதுதான் இங்கே துப்பாக்கி. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் பின்னரான மீட்சி தொடர்பில் கூறிய அனுர அரசினுடைய தடுமாற்றமும் உண்மையாக இலங்கையில் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த புத்திஜீவிகளை அனுர அரசு உள்வாங்குவதில் அச்சப்படுகின்ற பின்னணியும் என்று பல்வேறுபட்ட முக்கியமான பொருளாதாரத்துறை சார்ந்திருக்கக்கூடிய தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ். நன்றி ஊடறுப்பு நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.